शेषाद्यं सकलशौधरिभूर्णनिरन्तरं श्रीमन्नृसिंह गुरुवर्यवराब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्य सुतन्गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये श्रीशैलेत्यादिपुनरुस्मृत्यं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूरवे संसारभोगसन्तष्टजीवजीवातवे नमः। श्रीवचनभूषणं ஸ்ரீ பிராட்டி நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவாள் எல்லாத்துக்கும் ஸ்ரீ சேர்த்தே சொல்றோம். திவ்ய தேசங்களுக்கு திருப்பதி என்று பேரு, பிரபந்தங்களுக்கு திரு அருளிச்செயல் என்று பேரு, திருப்பிரபந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள். எல்லாருக்கும் திரு திரு சேர்த்து சொல்றதுனாலே விராட்டி வருஷக்காரம் அவசியம் சொல்லிட்டு இருக்காருங்க. பெருமாளுக்கும் அவசியம், எம்பெருமானுக்கும் அவசியம். அப்படின்னு என்ன? சேத்தனனை அருளாலே திருத்தம், ஈஸ்வரனை அழகாலே திருத்தம் அப்படின்னு சொல்லி அது உத்தாரணை கொடுத்தார். என்ன? என்னை நிகைக்கணும் என்கிற நல்லெஞ்சன் தன்னை அகல்விக்கத்தாலும் கில்லாதனி. நப்பின்ன விராட்டி விரஷகாரமாக நித்தியசூரிகள் நடுவே என்னை அங்கீகரித்த பின்பு சர்வசக்தியான தானும் கைவிட மாட்டான் என்கிறாலே என்னை நெகைக்கிறோம் என்கிற பாட்டு அவனால் இப்பந்தத்தை இல்லை செய்ய போகாமைக்கு பிரமாணம். அவதனம் விராட்டு விரஷக்காரமாக சேர்த்து கொண்ட பின்பு அவன் கைவிட மாட்டான். பெரிய பிராட்டியாருக்கு ஸ்நேகி ஆகையாலே அவள் பரிகிரகமான எம்பக்களவே அதிஸ்நேகியாய் அரியணை செய்து என்னோட கலந்த உன்னை பெற்று வைத்து இனி நழுவிடுவேனோ என்கையாலே ஓர்வதப்பாது கண்பாகிய நன்பேயோ என்கிற பாட்டு புருஷகாரம் முன்னாக வந்து பந்தத்தை சேத்தனாலும் வெள்ளி செய்ய போகாதவருக்கு பிரமாணம். விராட்டி பிரசகரம் ஆயிடுச்சுன்னா எம்பெருமானும் கைவிட முடியாது, சேத்தனும் கைவிட முடியாது. கர்மணி உற்பத்தியின் ஸ்வரூப கணங்களாலே எனக்கு அத்திர சங்கோதராகித்யத்தை நினைப்பது வியாக்கியானம் பண்ற தசாட்சிகமாக இப்பந்தத்தை இல்லை செய்ய போகாது. என்ன பந்தம் இது? நவஞான சம்பந்தம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். இதை உணர்த்துவர் யார்? ஆச்சாரியன். பரமாச்சாரியன் யாரு? பிரபந்தர் கூடஸ்தவர் நம்மாழ்வார். சரி, அவரும் அதே சொல்றார். இப்பந்தத்தை இல்லை செய்ய போகாது என்றது சாட்சியான புருஷகார விஷயத்தில் இருவருக்கும் உண்டான எட்டுபாரதந்திரத்தை பத்தவாகிறது. இருவருக்கும் விஷயத்தில் உண்டான நித்திய பாரதந்திரியத்தில் பிரமாணம் காட்டுகிறார். ஸ்ரீம் சேவாயாம் ஒரு தாத்து என்கிற தாத்துகளே ஸ்ரீயத்தே என்கிற உற்பத்தி இருக்கிறது. ஸ்ரீயத்தே சேவிக்கப்படான் என்றாள். யாராலே? சேத்திரனாலே. இவ்விற்பத்தியில் ஸ்வரூப குணங்களால் வேறு கர்த்த சங்கோதராகித்யம் ஆகும். கேசத்துவமாகிற ஸ்வரூபத்தாலும் பிரணயத்துவமாகிற குணத்தாலும் வருகிற சேத்தன பரமச்சேத்தனர்களாகிற சேவாகர்த்தாக்களுக்கு சங்கோச்சம் இல்லாமை. சேத்தனுக்கு சேஷத்துவ ஸ்வரூபம், பரமச்சேத்தனான எம்பெருமானுக்கு பிரணயத்துவமாகிற குணத்தாலும், அதாவது இரண்டு தலைக்கும் ஏழு விஷயத்தில் உண்டான தேவை அவிச்சின்னமாய் செல்லுகை இத்தை நினைப்பது என்று இப்படி விஷயத்தில் இரண்டு தலைக்கும் உண்டான பாரதந்திரத்தை ஸ்மரிப்பது என்றபடி சேத்தனனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் என்று சொன்னார். இந்த புருஷகாரம் யாருக்கு வேண்டும் சுவாமி அப்படின்னா, அதிகாரத்திரயத்துக்கும் புருஷாரம் அவஜ்ய புருஷகாரம் அவஜ்யனீயம். யார் அதிகாரத்திரையா? ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பிரபலட்சணார்த்தி அப்படின்னு சொல்றான். அஜானத்தாலே
பிரபன்னர் அஸ்மராதிகள். ஞானாதிக்கத்தாலே பிரபன்னர் பூர்வாச்சாரியர்கள், பிரத்திபார விஷயத்தாலே பூர்வன் ஆழ்வார்கள். இப்படி 3 பேருக்கும் அதிகாரத்திற்கும் புருஷக்காரம் அவர்ஜனீயம், வெல்ல முடியாதது, அவசியகம். இப்படி இருக்கையாலே இப்புருஷக்காரம் பிரபத்திரிகாரர்கள் எல்லாருக்கும் அவசியாபேட்சனம் என்கிறார்கள். முதல் ஸ்ரீவிஜன வருஷம் ஆரம்பிக்கச்சே 4 சூத்திரத்தாலே சாஸ்திர உபோத்காரத்தை சொல்லி மேல் 18 சூத்திரத்தாலே புருஷகார வைபவம் சொல்லிட்டு பார்த்தோம். முதல் ஆரம்பத்தில் அந்த புருஷகாரத்தினுடைய வைபவத்தை இங்கு சொல்லிட்டு, இப்படி இருக்கையாலே புருஷகாரம் பிரபத்திரிகாரிகள் எல்லாருக்கும் அவசியாபேட்சனம் என்கிறார்களே. அதிகாரித்திரயமானது யஜ்ஞ, ஞானாதிக, பக்தி விவச என்கிற 3 அதிகாரிகளுக்கும் இவர்களுக்கு புருஷகாரம் வர்ஜினியம் என்பது புத்தத்தை சிறப்பிக்கை முதலானவத்துக்கு புருஷகார அன்வயம் வேண்டுகையாலே சர்வத்தா கைவிடமென்னாது என்று. அதுவா புருஷகாரன் தான் அரண்யராய் பிரபத்தம் என்பவர்களுக்கேயோ பிரயோஜனாந்தராய் பண்ணுவதற்கும் வேணுமோ என்று அழைச்சுகிறார். அதிகாரித்திரயம் என்கிறது ஐஸ்வர்ய, கைவல்ய, பகவச்சரணாக்திகளை இவர்கள் 3க்கும் புருஷகாரம் வர்ஜனீயம் என்பது ஸ்வஸ்வ அபிலஷித்த சித்திக்கு ஈஸ்வரனை உபாயமாக ஸ்வீகரிக்கும் பொழுதில் இவர்கள் அபராதங்களை பொறுத்து அவர் அங்கீகரிக்கும்படி பண்டிகைக்கு புருஷகாரம் அவசியாபேட்சிதம் இல்லை. பூர்வாக்கியத்தில் புருஷகார பூர்வகமான உபாய வரணம் ஜெயமந்தத்துக்குள்ள பிரயோஜனாந்தர்வதற்கும் பொதுவாகியாலே உத்தரவாக்கியத்திலே அனன்ய பிரயோஜனத்தை பிரகாசிப்பிக்க வேண்டுகிறது. பூர்வவாக்கியத்தில் பிரதிபாதமான சாதன விசேஷம் பல சதுஷ்டயம் சாதாரணமாக இருப்பது. பல சதுஷ்டயம் ஏது? தர்மார்த்த காம மோட்சங்கள் எல்லாத்துக்கும் புருஷகாரம் வேணும். அதில் இப்பிரிகாரிக்கு விரிதமான பரவிசேஷம் இன்னது என்னிடத்தை பிரகாசிப்பிக்கிறது. இவருக்கு அபேட்சிதமான பரவிசேஷத்தை தந்துகிறது என்று தீயப்பதிப்படியிலும் உத்தரவாக்கியத்தாலே பிராப்தியம் சொல்லுகிறது. பூர்வவாக்கியத்தாலே பிராபகம் சொல்லுகிறது, உத்தரவாக்கியத்தாலே பிராபகம் சொல்லுகிறது. பகவத்கீதையிலே 7ஆம் அத்தியாயத்தாலே பூர்வகண்டார்த்தத்தையும் 8ஆம் அர்த்தத்தாலே உத்தரகண்டார்த்தத்தையும் சொல்லுகிறது. அதே மாதிரி பிராப்தியாந்தரத்துக்கன்று என்று இத்தியாதியாலே மூச்சுப்படியிலும் இவர்தாமே அடிச்செய்தாகவே. திருமாலை கைத்தொருவர் அடியாரை சேர்த்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் நருக்கவன் இதழில் மிக்கோர் அயர் ஒண்டே என்கிறபடியே புருஷகாரமன்னாக பத்தி பிரயோஜனங்களை கொண்டகலாதே அவத்தை ஒழிந்து கொண்டடியாள் திருமகளம் நீயுமே எதிரானிற்கார் கண்ட சிதர் கண்டறிந்தேன் அடைந்தேன் திருவடியே அந்த சேர்த்தியில் அடுவிசை பெற்றேன் பேர் என்று கிளீச்சன் உபாயகரத்தை காட்டுகிறது பிற்கூறு என்பதை இவர் திருத்தம்பியாரும் எழுச்சியல் ரகசியத்தில் எழுச்சியல் ரகசியத்தில் இவர் திருத்தம்பியார் கொண்டிருக்கார். ஆச்சாரியர்களுடைய காரம் அதை உதாரணமாக கொடுக்கிறார். ஆகையினாலே இவன் அவனை என்று தொடங்கி இவ்வளவாக ஸ்வகதஸ்வீகார அனுபாயத்துவமும் பரகதஸ்வீகார உபாயத்துவமும் தத் பிராபல்யமும் அவனே ஸ்வீகரிக்கும் இடவிலும் புருஷகாரம் முன்னாகவே ஸ்வீகரிக்கும்படியும் இருவரும் புருஷகாரத்தை முன்னிறுகிறதற்கு பிரயோஜனம் இன்னது என்னவிடமும் இருவரும் புருஷகாரத்தை முன்னிறுகிறது தனக்கு பிரயோஜனம் இன்னது என்னவிடவும் பிரபத்திரிகாரிகள் எல்லாருக்கும் புருஷகாரம் வர்ஜனீயம்
அதுவும் சொல்லப்பட்டது. இத்தனை விஷயத்தை சொல்லி முடிச்ச பிரதம பிரகரணத்திலே புருஷகாரவைகேன தீவிரார்த்தத்தையும் 22 சூத்திரத்து வரைக்கும் நாம் பார்த்திருக்கு. 159வது சூத்திரம் உபாயவைக கதனமிக்கேன நாராயண சரணம் சரணம் என்கிற வருங்களில் அர்த்தங்களில் பிரதிபாதித்தனந்தரம் பிரபத்திக்கு தேச நியமமும் கால நியமமும் பிரகார நியமமும் இல்லை. அதற்கு விஷய நியமம் நியமே உள்ளது என்பதை குணபூர்த்தி வீடுடனே விஷயமானவை என்று கருதி முக்தகண்டமாக வீழவும் நாராயண பதார்த்தத்தையும் இதில் பிரபத்த பெண்ணும் பரிகாரிகள் மூவர் என்று உத்தமனாலே ஆக்திப்தனான அதிகாரியையும் பிரபத்தியில் சாதனத்துவமில்லாமையையும் பிரபத்திரிகாராபேட்சிதமான சக்தி லஜ்ஜா எத்த நிவர்த்தி சபரமாதிசயம் முதலானவற்றையும் பிரபத்தியங்கதையா தியாஜ்யமான உபாயாந்தரத்தினரே தோஷபுயுஸ்தத்தையும் பிரபத்தி பெற்றனோடு உபாயாந்தரம் பெற்றக்கூடாது. தத் பிரதிகூர்த்தி பிரபத்தியங்களை நைதோஷாரையும் பிரபத்தி பிரசங்கத்தாரே முதவீதேன ஸ்வகிரஸ்வீகாரம் உபாயத்துவம் பிரகடஸ்வீகார உபாயத்துவம் தன் பிராபல்யத்தையும் அவனே ஸ்வீகரிக்கும் விதம் புருஷகாரத்தை முன்னிட்டே ஸ்வீகரிக்கும் என்னிடத்தையும் உபயம் புருஷகாரத்தை முன்னிறுவதற்குண்டான பிரயோஜன விசேஷங்களையும் அதிகாரத்திற்கும் புருஷகாரம் அலர்ஜனியம் என்னவற்றையும் பிரதிபாதிக்கையாலே இவ்வளவும் பூர்வகண்டார்த்தத்தை அளித்தேதார் ஆயிற்று. இப்பிரகரணாதியிலே உபாயத்துக்கு என்று தொடங்கி உபேயாதிகாரமும் எது சொல்லித்தாயிரம் அது பிராசங்கிக்கம். சரி, அடுத்த சூத்திரம் ஒரு பிரகரணம் ஆயிடுத்து. தனக்கு தான் தேடும் நன்மை தீமையோபாதி விலக்காய் இருக்கும். உபேயாதிகாரபரமான பிரகரண விசேஷத்தாலும் உத்தரகண்டார்த்தத்தை அளிச்சுகிறார். இதுவே நயமந்தத்தில் அதை செய்கிறவிடத்தில் பாஷ்யக்காரர் கத்தியத்திலும் உத்தரகண்டார்த்தம் மனசிலே நமசப்தார்த்தம் முன்னாக அளிச்சுகிறார். அதில் இந்த நவசுத்தான் பிராப்திய விரோதி நிவர்த்தி பிரதிபாதகமாகிறாலே பிராப்திய விரோதிகளானவற்றை தரிசிப்பதாக திருவில்லம் பற்றி பிரதமம் முகத்திலே ஒன்றை அருளிச் செய்கிறார். ஏது? தனக்குத்தான் தேடும் நன்மை தீமையோபாதி விலக்காய் இருக்கும். பரத்தாழ்வானுக்கு நன்மைதானே தீமையாயிற்று என்று ஸ்வகத பிரபத்தி ശരണ്യ ഹൃദയാനുസാരി അല്ലാതെ പോകാതോ അല്ലാതെ പൊതു தீமையாய் அல்லாத போது தீமையாய் தனக்கட்டும்படி சொன்னவிட்டாலே உபாய திசையில் தனக்குத்தான் தேடும் நன்மை தீமையாம் என்றும் மகிழ்ச்சியாராய் இப்பிரசங்கத்திலே உபேய திசையிலும் தான் தனக்கு தேடும் நன்மை தீமையாம் என்னும் இடம் அருள்செய்கிறார் என்று கீழோடு இருக்கு சந்ததி. ஈட்டே துஷ்டே சர்வமிஷ்டம் ததாத்தீர் சொல்லும் சிமைவேஷு வினடுத்தே தேர்ந்தலபியா என்னும் சூத்திரம். என்ன சொல்றது? எவனும் வரிக்கிறானோ அவர்தான் கடாட்சம் பண்றார். இதுக்கு என்ன பேரு? இந்த மர்க்கடகேஸ்வரன் நியாயம். கல்யாணத்தாலே ஆறு ஏற்பட்டது எனது ஏற்பட்டது என்னும்படி தந்தரத்தில் மிகவும் தாழ்ந்து வருமாறுள்ளதில்
நாம் சேஷபூதரென்றோ நம் சேஷத்துவத்தை நோக்க வேண்டாவோ என்று ஸ்வனைச்சானுசந்தானத்தாலே பிற்காலித்து தனக்குத்தான் தேடுகிற சேஷத்துவம் ஆகிற தன்மை அனாதிகாலம் சுதந்திரோகம் என்றிருந்த தீமையோ பாடி அவன் போகத்திற்கு பிரபந்தகமாயிருக்கும் என்கை தீமை என்று அகிருத்தியகரனார்களை செல்லுவோமாம். அழகை கிட்ட சட்டை அணைக்கைக்கு விருபதியாமா போலே சேஷியுடைய விருப்பத்தை குடலாய் ஆத்மாவுக்கு அலங்காரமாயிருக்கிற சேஷத்துவம் போதுவிரோதியாகிறபடி எங்கனே என்றால் அருள் செய்கிறார். ஸ்திரீ அழகுக்கிட்ட சட்டை நாயகனுக்கு புக்கு விஷயமுமாய் அவளுக்கு அலங்காரமுமாய் இருந்தனையாயினும் போகதேசியில் ஆலிங்கர விரோதியாமா போலே இதுவும் போக விரோதியாம் என்றபடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஆரோபி உத்தரகாண்டத்துக்குள்ளே சீத்தையை தொடர்வார். அழகை கூடானது பருவ விரோதியாம் என்னிடம் சேஷவிச்சனத்தாலே தரிசிப்பிக்கிறார். ஆரோபி என்று தொடங்கி ஆரோபினாத்திரக்கண்டே ஸ்பர்ஷ சம்ரோத வீருணா அவயோகோ அந்தரேராதாக சர்வதா சிரித்தோத்ருமாக என்று சம்ஸ்லேஷ திசையில் ஸ்பரிஷ விரோதியாம் என்னும் அச்சத்தாலே பிராட்டி திருக்கழுத்தில் ஒரு முத்தம் படமட்டமும் பூண்பதில்லை என்றாரே பெருமாள். பீருணா என்கிற லிங்கத்திற்கே மாசம் அன்றைக்கே அழைக்கிட்டது அணைக்கைக்கு விரோதியாம் என்னுடன் அறிவிக்கையே பிரயோஜனமாக்கி லிங்கானுகுணமாக பெருமாள் தம்முடவிலே யோசிக்கவுமாம். ஆகையினாலே புண்ணியம் போலே பாரதந்திரியமும் பரானுபவத்துக்கு விலக்கு. ஆனால் பின்ன பாரதந்திரியமே நல்லது என்ன அருளி செய்கிறார். என் நன்மை என்கிற சொல்லாலே தன்னை சேஷத்துவத்தை அது கீழ் சென்றபடியே ஸ்வனைச்சானுசந்தானத்தாலே இராய்க்கை பொறுப்பாய்க் கொண்டு யாதோருபடி போக விரோதியாக இருக்கும். அப்படியே போக திசையில் அவனுக்கு எதிர்விழிப்படாதே அச்சித்து போலே கிடைக்கை குறிப்பான கேவல பாரதந்திரியமும் எதிர் விழி சாபேட்சனான ஈஸ்வரன் உடைய போகத்திற்கு விடறி பிடியாம் எத்த வேண்டபடி புண்ணியம் என்கிறது சத்கர்மத்தை அது யாதோருபடி பாபத்திற்காட்டில் வியாவிருத்தமாயிருக்க செய்து நகரத் பிராப்தி பிரதிபந்தகமாக இருக்கும். அப்படியே இராய்க்கை குறிப்பான சேஷத்துவத்திற்காட்டில் அச்சித்து போலே எதிர்த்தலை இட்டது வழக்காயிருக்கை உறுப்பாகையாலே வியாவிருத்தமான பாரதந்திரியமும் எதிர்விடி கொடுகைக்கு உறுப்பல்லாமையாலே பரனுடைய அனுபவத்திற்கு பிரதிபந்தகமாம் என்னவுமாம். இத்தால் கேவல சேஷத்துவமும் கேவல பாரதந்திரியமும் ஓரோர் ஆக்காரங்களாலே போகவிராதியாக நிற்கும். பாரதந்திரத்தோட கூடின சேஷத்துவமே உத்தேசம் இல்லை. குணம் போலே தோஷ நிவர்த்தி சூத்திரம். இப்படி உபேய தசையில் சேஷத்துவ பாரதந்திரங்கள் பரானுபவத்துக்கு விலக்காம்படியை செய்தவனந்தரம் பிராப்தி தசையில் இவனுடைய நிர்பந்த மூலமாக உண்டான தோஷ நிவர்த்தி பரானுபவத்துக்கு விலக்காம்படி அருளி செய்கிறார். குணம் போலே தோஷ நிவர்த்தி என்பது குணபூதியாக சொன்ன சேஷத்த பாரதந்திரங்கள் இரண்டையும் இவர்தான் ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபக குணமாயிரே இருப்பது இது சேஷத்த பாரதந்திரம். இதுபோலே தோஷ நிவர்த்தி என்று இவ்வாத்ம குணத்வயமும் கீழே சொன்னபடியே யாதோருடைய பரானுபவத்துக்கு விலக்காகிறது. அப்படியே இவன் நிர்பந்தித்து பண்ணுவித்துக் கொள்ளுகிற பிரகிருதி சம்பந்தமாகிற தோஷத்தினுடைய நிறுத்தி கர்ம சரீரமாகையாலே இத்தோடே சிறிது நாள் வைத்து அனுபவிக்க விச்சிக்கிற அவனுடைய அனுபவத்துக்கு விலக்காம் இல்லை. ஞானியை
சரம சரீரத்தோடு எம்பெருமான் அனுபவிக்க விரும்புகிறான். பாஜகன் சொல்றான், திருமாதரும் ஜோறுவலையே எந்தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே விருதலே பரமாமாயத்திறதீரே மனமே வாக்கே கருவமே ஒருமாறையும் பிரியான் என் ஊழலும் ஒருவனை. ஆழ்வாருக்கு சரம தேகம், ஒரு விருப்பு இல்லை. என்ன இவரே பண்ணி வச்சிருக்கார். நம்ப விட்டும் மாமாயன் கேட்கிறார், மேல கூட்டு போயிடுறார். ஆனால் இந்த குணம் அவருடைய அனுபவத்துக்கு விளக்காம். இந்த ஞானியை உடம்போடே கொண்டு போகணும்னு ஆசைப்படுறான். நான் நம்புறான். பிரகிரு சம்பந்தம் ஆகிற தோஷத்துவை நிறுத்தினம் சர்வசரீரமாகியாலே இத்தோடு சிறிது நாள் வைத்து அனுபவிக்க வீட்சிக்கிற அவனுடைய அனுபவத்துக்கு விளக்காம். இவர் தேகத்தை அனுபவிக்க ஆசைப்படுறான் என்று பாரதந்திரம் ஒன்றையும் திருஷ்டாந்திக்கிறதாகுவாம். ஆபரணம் அனபிமதமாய் அழுக்கு அபேதமாகிறார் என்பதே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். தோஷ நிவர்த்தியில் ஆத்மஸ்வரூபம் அத்தியந்த பரிசுத்தமாய் போக்கியமாயிருக்கும் அத்தனை என்றோ ஆறுகின்ற தோஷ நிவர்த்தி அனபிமதமாய் தோஷம் அபிமதமாயிருக்க கூடுமோ என்றார் தவிர்த்துகிறார். ஆவரணம் என்பதற்கு அதாவது லோக்கத்தில் விஷயப்பொருளாயிருக்கும் இருப்பார்க்கு அபிமத விஷயத்தின் ஔஜ்ஜல்ய ஹேதுவான ஆபரணம் அனபிமதமாய் அனௌஜ்வல்ய ஹேதுவான அழுக்கு அபிமதமாகிறார் என்பதிலே இயற்கை. ஸ்நானம் ரோஷஜனக்கம் என்கிற வார்த்தை ஸ்மரிப்பது ஸ்ரீராமாயணத்திலே. இதுதான் லௌகீகத்தில் அன்றைக்கே பிராட்டி தரத்தில் அவன் தனக்கும் எப்படி இருந்தமைக்கு சூதகமான வார்த்தையை சொல்லிக்கிறார்களே. ராவண வதானந்தரம் சீதையை கூட்டிண்டு வாங்க அஸ்னாத்வா திரஷ்டமிச்சாமின்னு அவள் குளிக்கையாரே நான் பார்க்கணும் ஆசைப்படுறார். அவர் இது என்ன பண்ணா எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு ஆபரணம் எல்லாம் பூண்டு விமானத்தை கூட்டிட்டு போறான். யாரை? விராட்டியை. இவருக்கு ரோஷம். இவருக்கு பிராட்டி திருவஞ்சனம் செய்து வந்தது பெருமாளுக்கு ரோஷஜனகம் என்னவத்தை பிரகாசிப்பிக்கிற தீபோநேத்ராதர சேவா பிரதிகூலாசி மே பூர்வம். வால்மீகி அந்த அதில் போடுறார். எப்படின்னா சீக்கிண்ட ஒரு குத்தமும் இல்லை. தீபோநேத்ராதர சேவா, தீபம் வரைய மாதிரி தீபத்தை மாதிரி விராட்டி இருக்கா. இதன் கண்ணில் ரோஷம் இருக்கு. என்பதுமான கண்ணிலே கண்ணோடு இருக்கிறவனுக்கு வழக்கணை என்றான். ஏன் அவனுக்கு கண்ணு குத்துறது? அது இவருக்கு கண் தோஷம் இருக்கிறதா, தீபத்தின் தோஷம் இல்லை. அந்த மாதிரி தீபோநேத்ராதர சேவா பிரதிகூலாசி நேத்திரவன் என்கிற வார்த்தை வர்த்தத்துக் கூட ஸ்மரிப்பித்ததை சபங்காம் முதலங்காராம் இத்தியாதிப்படியே 10 மாசம் திருவஞ்சனம் பண்ணாமல் அழிக்கடைந்திருந்த வடிவை காண வானிசைப்பட்டிருந்தவர்க்கு இவள் திருவஞ்சனம் பண்ணி வந்த இது ரோஷஜனகமாக சொல்ல வேண்டாதே. ஆனாலே தீர்க்கவிஷ்டம்பினிஸ்வஸ்யா நீதினீம் அவலோகையன்னு உவாசம் மேக சங்காயுஷம் விபீஷணம் உபஸ்திதம் திவ்யாங்கராகாம் வைதேகீம் திவ்யாவரண பூஷித்தாம் இக சீதாம் ஜனஸ்நாத்தாம் உபஸ்தாபயமேச்சரம் என்று இவங்கோ இவருத்தாமே என்றோ திருவஞ்சனம் பண்ணி அலங்கரித்துக் கொண்டு வரும்படி ஸ்ரீ விபீஷண ஆழ்வானுக்கு பார்த்தலை செய்வது. இப்படி இருக்க செய்தே பின்னர் ரோஷம் ஜனிப்பான் இவரை சொல்லியிருந்தார். நீட்ட பண்ணிட்டு ஐச்சா அப்படின்னு நாம் நல்ல வார்த்தை சொல்லி விடக்கடவும் நானே அறியாரோ என்று சொல்லிவிட்டார். இத்தனை பகவத்கி அது சகிருதயமாக என்ன வார்த்தை அல்ல. வல்லாறு போல் ருஷ்டராக கூடாதே. அவள் தான் அஸ்நாதா திரஷ்டமிச்சாமி பக்தாரும் ராட்சசாரிவா என்றிருக்கச் செய்தே யதாக ராமோ ஹத்தா பக்தாதே தத்தா தத் கர்த்துமருகசி என்று விபீஷண ஆழ்வான் நிர்பந்தித்து
சென்ன பின்பென்றோ திருவஞ்சனம் பண்ணித்து என்னில் அவன் பெருமாள் திருவுள்ள கருத்தறியாலே அருளிச்சீர வார்த்தையில் கொண்டு நான் இத்தனைகிறேன். அவன் ராட்சசம், அவன் உள் சூக்ஷ்மார்த்தத்தவன் தெரியாதவன். எல்லாம் செய்தாலும் 10 மாசம் ராவணபவனத்திலே இருந்தவை சரீரந்து வேஷத்தோட சென்று காணும் வித்தனை என்பது திருவஞ்சனம் பண்ணேன் என்றிருக்க வேண்டுகிறே. அது செய்யாதே சடக்கென திருவஞ்சனம் பண்ணி வந்தாலே அது அவ்விருப்புக்கான ஆசை ஸ்நானம் ரோஷஜனகம் என்ற புரியலை. అందుకే ஸ்நானம் ரோஷஜனகம் என்கிற வார்த்தையாவது விபீஷணாழ்வான் திருவஞ்சனம் செய்தலச் சென்ற போது பெருமாள் திருவள்ளத்தை அறியும் அவளாகையாலே அவர்க்கிது அனபிமதமாகியாலே ரோஷஜனகமாய் வந்து முடியும் என்று நினைத்து தஸ்நாதா திரஷ்டமிச்சாமி பக்தாரும் ராட்சசாருக்கு அவளே சொல்றார், நான் குடிக்காதையும் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் என்று விராட்டி எழுதி செய்த வார்த்தை ஆகவுமா ரோஷஜனகம் என்பவற்றை பிரகாசிப்பிக்கிற வார்த்தை என்று கீழ் சின்ன நியாயம் இங்கும் ஒக்கும். உதாரணம் கொடுக்கிறார். வஞ்சக்கல்வன் மங்க ஒட்டு 2 வாசம் எடுக்கிறார். இப்படி அமிர்த விஷயத்தில் அழுக்குகத்துமா போலே ஆத்ம ஜானம் பெருந்த இவன் அழுக்குடம்பா என்று கடிக்கிற வித்தேகத்தை ஈஸ்வரன் விரும்பி எங்கே கண்டது என்ன செய்கிறார். பஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் வரை என்று தானேயாக இறைந்தானே. மங்கவட்டு என்னும் படவாக தம்முடைய திருமேனியிலே அத்தியாதரத்தை பண்ணி அவன் அனுபவித்தபடிகளையும் அவ்வளவென்றுக்கே அதி சாபலத்தாலே இத்திருமேனியோட தம்மை திருநாட்டிலே கொண்டு போவதாக அவன் அபிர்விஷ்டனாயிருக்கிறபடியை கண்டு பிரானே இப்படி செய்தவனாது என்று நிர்பந்தித்து இதனுடைய தோஷத்தை அவனுக்கு உணர்த்தி இப்படி ஏதமானது மங்கும்படி விஷய வேணும் என்று கால் கட்டி அவனத்தை விடுவித்துக் கொண்டு போம்படி வருந்தி விஷவித்துக் கொண்டபடியே செய்தாரிலே ஆழ்வார். மங்கவட்டின் மாமானே திருமாதவின் சோதனையா நகல் கோனே யானே நீயாகி என்னை அளித்தானே பொங்கையும்புரனும் புரியைந்தும் இங்கு உயிரை கருதி மானாங்கார வனங்களை அப்படின்னு இந்த சரீரமானது 24 சத்தத்தால் பண்ணப்பட்டது. இங்கே விட்டு போகணும், சரீரத்தோடு நான் வரமாட்டேன், தயவு செய்து தவிர்த்து சரீரத்தை விடுவித்துக் கொண்டு போகணும் பிரார்த்திக்கிறார். அவர் எஸ் கொடுக்கிறார். எப்படி வேறு சூடு முதல்கள் மண்பத்து கிடைத்தாதே போலே ஞானியை விக்கிரகத்தோடு ஆதரிக்கும் சூத்திரம். அது என்ன சொல்றார்? அகது விஷயத்தில் அழுக்கு போலே ஆதரிக்கிற மாத்திரம் என்பதற்கு இவனுடைய ஞான பெருவிடம் இத்தேகத்தில் பிரகாசிக்கையாலும் இத்தை ஆதரிக்கும் என்னிடத்தை சுதிருஷ்டாந்தமாக அளிக்கிறார். இந்த சேத்தனன் யார்? நம்மழ்வார். ஞானம் பொருளிக்கிறதாம் அவர் திருவேணியில். அதாவது மனத்தின் வாசியறிந்து வேறு சூடும் போகிகளானவர்கள் மண்ணைய முதலில் மனம் கொண்டவென்று மண்பத்து கடத்தாரே சூடுமா போதே. வெற்றி வேர் சிலர் பூக்கள் எல்லாம் வேரோட சுட்டுகிற தலைவர் வாசனை போகக்கூடாதவர்கள். அதே மாதிரி மனத்தின் வாசி இருந்து வேறு சூடும் போகிகளானவர்கள் மண்ணை உதரில் மனம் குன்றும் என்று மண்பத்து கிடைத்தாதே சூடுமா போரே பரமபோகியான சர்வேஸ்வரன் ஞானியான இவனை விரும்பி ஆழ்வாரே அனுபவிக்கும் இடத்தில் ஆக்கலாது சீத்தனேத்ராம்பூகு இத்தாரிப்படியே ஞான காரியமான விகிருதிகளுக்கெல்லாம் ஆசிரியமாய்கொண்டு இவனுடைய ஞான பெருளமெல்லாம் தோற்றும்படி இருக்கிற விக்கிரகத்தோடே கூட விரும்பும் என்றபடி பெருமானுக்கு இதனை அவளையே கூட்டிட்டு போகணும். அத்தனை சந்தோஷம். ஆத்லாத சீத நேத்திராம்பூகு பார்த்த உடனே கண்ணில் தண்ணி.
பரமார்த்தனான் இவனுடைய சரீர ஸ்திதிக்கு ஹேது கேவல பகவதிக்கையிலே. ஆனா பிரபஞ்சன் ஏன் வச்சிருக்கான் அப்படின்னு அழுவறையும் வச்சிருந்தா அவரிச்சை. இன்னமும் முகாந்தரத்தாலே நமக்கு எல்லாம் அவரே சான்ஸ் தருவார். பிரபஞ்சம் கூட்டஸ்தம் பிரபத்தியை ஸ்ரீபராங்குஷம் கடகோபுரே சதானாம் புத்திதூஷணம் அப்படின்னு பிரபந்தருக்கெல்லாம் எடுத்துக்காட்டு நம்ம அழுவார். சான்சலர் யூனிவர்சிட்டி பிரபன்னாசன் நான் சொல்லிட்டே இருவேன். இன்னமும் முகாந்தரத்தாலே இவன் தேகத்தில் அவன் விருப்பத்தை தரிசிப்பிக்கிறார். பரமார்த்தென்பதற்கு பரமார்த்தனான இவனுடைய சரீரஸ்திதிக்கு ஹேது கேவல பகவதிச்சையிலே சூத்திரத்தில் வியாக்கியானம் பண்றார். என்னால் யார் உன்னை இருவந்து கூடுவனே இன்னேர்மை இனியோராமை எங்கிரி தலை பெய்வனே நாளே தெரியேன் எனக்கால் என்னோடொத்தி தெரியேன் நினைவன் ஜன்மம் தந்து என் ஜென்மங்களையாயே குடிக்கொள்ளும் காரம் இன்னும் குறுகாதோ என்று சம்சாரத்தில் அடிபதிப்பாலும் பகவதன் முகத்தில் பெருவிடாயாலும் இதுக்கு மேலில்லை என்னும்படி ஆர்த்தி விளைந்தவன் ஏவம் போதனான் அவனுடைய சரீர ஸ்திதிக்கு ஹேது பிராரப்த கர்மம் என்னவென்னாகவே. பிரபந்தர்கள் ஏன் இருக்கிறா அப்படி அவனிச்சையாலே அப்படின்னு சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமி என்றத்தோடு விரோதிக்கையாலே ஆர்த்தானாம் ஆசுபலதா ஆத்தியர்களுக்கு சுருக்க பலத்தை கொடுக்கிறான். சகிருதேவ கிருதாக்கியாம் சௌ திருப்தானாம் அபி ஜந்தூனாம் ஏகாந்தர நிவாரணி என்றே பிரபத்தி ஸ்வபாவம் தான் இருப்பது. ஆகையால் இவனுடைய சரீர ஸ்திதிக்கு ஹேது இன்னமும் சில நாள் இவனை இச்சரீரத்தோடே வைத்து அனுபவிக்க வேண்டும் என்கிற ஈஸ்வரை செய்வடைய பேருந்தில்லாமையாலே கேவல பகவதிச்சேரி என்கிற பிரார்த்த கர்மமடியாக இருக்கிற கிருஷ்ண விஷயத்திலும் பகவதிச்சை உண்டாகியாலே அத்தை ஆவர்த்திக்கிறது கேவல சப்தத்தாலே. இன்னும் பிரார்த்த கர்மம் கெஞ்சில்லையோ அப்படின்றார். அதில்ல பகவதிச்சால் இருக்கிறார் சுவாமி. நான் பிரார்த்த காரியம் அதெல்லாம் போயிடுச்சு. சரி, திருமாதிரும் சோரமலையே என்கிறபடியே புகுந்திரதெல்லாவத்திலும் பண்ணும் விருப்பத்தை இவனுடைய சரீரத்தை ஏகதேசத்திலே பண்ணும். இப்படி தன் விருப்பத்துக்கு வியாக்கியானம், தன் விருப்பத்துக்கு விஷயமான இவன் சரீரத்தை அவன் விரும்பும் பிரகாரம் நடித்துகிறாருமே. அங்கே திருவாய்மொழியிலே கடைசி 50 வருஷம் 5 பத்துக்கள் 5 திருவாய்மொழிகள் என்ன பகவானுடைய துறை நேரு கூட்டின்றது இவரை. அதுவே திருமாதிரம் வரையை திருப்பார்க்கிறது அங்கரம் கடைசி 5 செலுத்தவர். இப்படி விருப்பத்துக்கு விஷயமான இவன் சரீரத்தை அவன் விரும்பும் பிரகாரம் நடித்துகிறார்களே. எப்படி திருமாதிரம் சோறுமலையே, அதாவது தெற்கு திருவையையும் திருப்பார்க்கடலையும் என் உத்தமாங்கத்தையும் அத்தாதாரத்துக்குள்ளே தெற்கு திருமலை திருமாதிரம் சோலை, பரவியூக விபவத்துக்குள்ளே திருப்பார்க்கடலை உத்தமாங்கம், திருப்பார்க்கடலும் உத்தமாங்கம், திருமாதிரம் சோலையும் உத்தமாங்கம். உத்தமாங்கன தலை, என் தலையே, திருப்பார்க்கடலை என் தலையே, உத்தமாங்கையும் ஒக்க விரும்பான். ஸ்ரீவைகுண்டத்தையும் வடக்கு திருமலையையும் என்னுடைய சரீரத்தையும் ஒக்க விரும்பான். ஸ்ரீவைகுண்டம் பரமபதநாதன், வடக்கு திருமலை திருவேங்கடம், என்னுடைய சரீரத்தையும் ஒக்க விரும்பான் என்றான் இதை ஆழ்வார். இப்படி ஓரோர் அவயங்களிலே 2 திருப்பதியில் பண்ணும் விருப்பத்தை பண்ணினான் என்பது எல்லா திருப்பதிகளிலும் பண்ணின விருப்பத்தை ஓரோர் அவயங்களிலே பண்ணினான் என்பதற்கு விலட்சணம். எம்பெருமானுக்கு அச்சாவதாரத்துக்குள்ளே திவிதேசங்களுள்ள விருப்பம். ஆனா அது எல்லா திவ்யதேச விருப்பத்தையும் தலையில வந்த பண்ணான். பரவியூக அந்தர்யாமி அத்தாஜம்பெருமான்களையும்
இவரோட வந்து சேர்ந்தான். சோ அந்த ஞானிக்கு ஏன் அத்தனை ஏற்று சொல்றான் அப்படின்னா, ஞானி உடம்பே பெருமாள் வந்து சேர்றான். இப்படி ஓரோரு இடங்களே இரண்டு திருப்பதியில் பெண்ணும் விருப்பத்தை பண்ணினான் என்பது எல்லா திருப்பதிகளும் பெண்ணின் விருப்பத்தை ஓரோரு இடங்களிலே பண்ணினான் என்பதற்கு உபலட்சணம். ஆகையாலே இப்பாட்டில் சொல்லுகிறபடியே தனக்கு அபிருத்தமான எதிரேசங்கள் எல்லாவற்றிலும் பண்ணும் விருப்பத்தை ஞானியான இவரை செய்ய ஏகதேசத்திலே ஏகதேசத்திலே பண்ணும் அல்ல திருப்பார்க்கடலே என்றைய திருமால் திருவேங்கமே எழுதுவே கருமாமாய திறதிகளே மனமே வாக்கே கருமமே காயா வாச்ச மனசா எல்லாம் ஆழ்வார் திருமையிலே ஞானியின் இவரை சரீர ஏகதேசத்திலே பண்ணும் என்கிற பெருமாள் எங்க இருக்க ஞானி அவயவங்களிலே. எக்ஸாம்பிள் இதே திருமாதிரம் சொல்றவனே திருப்பார்க்கலை ரெண்டு தரம் சொல்றேன் இந்த மாதிரி அங்குத்தை வாசம் சாதனம் இங்குத்தை வாசம் சாத்தியம். உகந்த நிலங்கள் எல்லாவற்றிலும் பண்ணும் விருப்பத்தை இவ்விஷயம் ஒன்றிலுமே பண்ணும் என்றார். ஞானியின் விஷயத்திலே யாருக்கு யார் மேல் பிரீத்தி ஜாஸ்தி? எம்பெருமான காழ்வாரும் மேல் துறை ஜாஸ்தி. இவ்விஷயம் சித்தித்தால் உகந்த நிலங்கள் ஆதரம் அவருக்கு சங்குசிதமாக இருக்கும் என்றவளும் மிரட்சியே காரா. உகந்த நிலையெல்லாம் குறைஞ்சு போயிருந்தான் ஆதரம் யாருக்கு எம்பெருமானுக்கு. இவர் திருமையில் வந்துடார். இரண்டிற்கும் உண்டான வாசியை இறக்குகிறார். அங்குத்தை வாசம் சாதனம் இங்குத்தை வாசம் சாத்தியம். அந்த சூத்திரத்து வியாக்கியானம். உகந்ததங்களே விரும்பி வெட்டிக்கிறது உச்சித உபாயங்களாலே சேதனரை அகப்படுத்திக் கொள்ளுகைக்காகையாலே அங்குத்தை வாசம் சாதனம் அவளை அவசியப்படுத்துவதற்காக அவர்கள் சாதனம் சாதனம் உபாயம் என்கிறது. இச்சேத்தனன் திருந்தி இவன் ஹிருதயத்தினுள்ளே தான் வசிக்கப் பெற்றது. இவர் இந்த பின்னர் ஆழ்வாரே நான் வரை உங்க ஹிருதயத்தில் உட்காரு அங்கெங்கும் பண்ணின கிருஷ்ணபலமாகியாலே அந்த இருந்த பண்ணின கிருஷ்ணபலமாகியாலே இங்குத்தை வாசம் சாத்தியம் என்கிறது. நாகத்தனை குடந்தை வெட்காத்திருவுகள் நாகத்தனை இறங்கும் பேரன்பில் சேரத்திற்கூறுங்கள் எல்லாம் ஆழ்வார் நெஞ்சிடப்பட்ட மலைமேல் தான் நின்று என் மனத்தில் இருந்தானே நிறைவேற்கலாகாமே நிச்சித்திருந்தேனே. பனிக்கடல் பள்ளிகோளை படகு வைத்து ஓடிவெந்தன் மனக்கடல் வாழவல்ல மாயவனான நம்பி பெரியாழ்வார் வித்தியாரிகளே இவற்றினுடைய சாதன சாத்தியத்தங்கள் தொகுத்தான் என்பதே. சாதனம் உபாயம் விபரீதம். சாத்தியம் இருக்கிறவிடம் ஆழ்வார் வருவது. கல்லும் கனகடனம் என்கிறபடியே இதை சித்தித்தால் அவற்றில் ஆதரம் மங்கமாயிருக்கும் மட்டமாயிருக்கும். இந்த சாதன சாத்தியத்தை பிரயுக்தமான ஆதர தாரதமியத்தை எழுத்துகிற கல்லும் என்று அதாவது தம் திருவிழத்திலே புகுந்த பின்பு தனக்கு புறம்பொன்றிலும் ஆதரவில்லை என்று தோற்றும்படி அவன் இதிலே அத்தியாதரத்தை பண்ணி நித்தியவாசம் பண்ணுகையாலே அந்த திருக்கடித்தானது பாசனியே சொல்றார். திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் குறுக்கொட உள்ளே வரையும் பிறான் கண்டீர் அப்படின்ற ஒத்தரே விரணியாம். அவருக்கு நிறைய காரியம் இருந்தான் பருவத்திலே. அங்கே ஒரு திருக்கடித்தானை பேத்து வந்துடுறான். திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் முறுக்கட உள்ளே வரையின்ற என்ன ஆபீஸ் இங்கே ஓபன் பண்றேன், இங்கே விஷயத்துக்கு செய்யறதுக்கு காரியம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் நானும் ஆர்டர் பண்ண என்ன காரியம் பண்ணணும் பரமபதநாதன் அதெல்லாம் இங்கே பண்றேன் அப்படின்னு அவரை திருவியத்தை உட்காண்ட பண்ணாராம். திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒருக்கட உள்ளே வருகின்ற நான் கண்டீர் அப்படின்ற அது சொல்றாரு இங்க. அந்த மாதிரி தனக்கு புறம் இங்கே ஆட்சி அவர் திருவிழத்திலே புகுந்த பின்பு தனக்கு புறம் ஒன்றிலும் ஆதரவில்லை என்னும் தோற்றும்படி அவன் இதில் அத்தியாதரத்தை பண்ணி நித்தியவாசம் பண்ணுகையாலே திருமலையும் தன் சன்னிதானத்தாலே கோஷிக்கிற திருப்பார்க்கடலும் ஒருத்தருக்கும் எட்டார பரமபரமான தேசமும் புல்லிய வாய்க்கிறவோ புல்லிருந்து எழுது நன்மை
எல்லாருக்கும் வீடு வைத்தால் புல்லிழந்திருவன், எல்லாரும் வீடு வைத்தால் லோகமெல்லாம் புல்லிழந்து ஒழிந்து போயிடும். அந்த மாதிரி தர்மபுரையும் புல்லிழந்திருந்தது, இங்கதான் எனக்கு இறங்க புரிந்தார் என்றார்கள் ஆழ்வார். இப்படி சாத்தியமான இச்சேதன ஹிருதயவாசம் சித்தித்தால் இதற்கு சாதனமா முன்பு விரும்பி போன்ற நிர்விதேசங்களில் ஆதரம் சங்குசிரமாயிருக்கும் எங்கை சாத்தியம் கைபுகன் உணர்வே சாதனத்தில் ஆதரம் நிற்கிருப்பது. சாத்தியம் ஆழ்வாருடைய திருவிழா அங்க வந்துடுறார். அப்புறம் சாதனம் கை புகுந்தது, அங்கே விட்டார், இங்க வந்தார். இளங்கோயில் கைவிடேல் என்று இவன் பிரார்த்திக்க வேண்டும்படியாக இருக்கும். உயிர்த்தாழ்வார் பாசத்திருந்த லட்சுமி வல்லவரையத்தாம் வந்தே குருகர்பராம்